பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாற்றிடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்போ உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லலை, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. தினமும் அமாவாசை எப்போன்னு கேலண்டரை பார்க்குற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு? ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு, அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு. பழனிசாமி அவர்களே, திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம், திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம், ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் வரலாறு. நீங்க என்ன கனவுல இருந்தீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து பறிக்க போறோம். அடுத்து என்ன பேசுறாரு? அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள. அப்புறம் என்ன சந்தேகம்? அதில் சந்தேகம் வேண்டாம். அடுத்து தேனி தொகுதியில் பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார். யாரு? தினகரன். இதே பாஜகவை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. நோட்டோவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜகன்னு சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டோவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா? மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதில் ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில் வந்துடுவாங்க. அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் இங்கிலாந்துலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும். அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன். இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை கொடுங்க. பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற வாடகை மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது. பிடிமா பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு. சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக. இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.